நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து கஷாயம். சரியா? இதுக்கு வந்து நீங்கள் எடுக்க வேண்டியது வந்து துளசி இலை. துளசி இலை உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அது வந்து ஒரு சின்ன கொப்பு இந்த அளவுக்கு தான் எடுக்கணும். அது இருந்தால் போதும். அதே மாதிரி ஓம இலை. இது வந்து ஒரு இலை இருந்தாலே போதும். நான் பண்ணுற அளவுக்கு இந்த அளவு இலையும் இது இருந்தால் போதும். சரியா? நல்ல ஒரு பெரிய செம்பு நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த இதில் வந்து இந்த 2 இலையும் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லி விதை அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பனங்கல்கண்டையும் போட்டுட்டு சுக்குத்தூளும் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை கவர் பண்ணி ஒரு 5 to 6 மினிட்ஸ் இல்லை 8 மினிட்ஸ், நான் இங்கே போட்டிருக்கிறது வந்து 8 மினிட்ஸ் போட்டிருக்கேன். 8 மினிட்ஸ்க்கு அடுத்து இதை எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த கஷாயம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நெல்லிக்காய் துவையல். நெல்லிக்காய் துவையல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. இதுக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் போட்டுட்டு அதில் வந்து உளுந்து, கடலைப்பருப்பு அண்ட் சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு இது நல்லா அந்த கலர் மாறுற வரைக்கும், இதெல்லாம் நல்லா செவக்கிற வரைக்கும், கடுகு வெடிக்கிற வரைக்கும் வச்சுருங்க. அப்புறம் பூண்டு அண்ட் வத்தல் இது இது ரெண்டையும் பூண்டு வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வாசம் நல்லாயிருக்கும். அது போக கருவேப்பிலை போட்டுட்டு துருவி வச்சுக்கோங்க. துருவி வச்சு அந்த நெல்லிக்காயை வந்து அதில் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம திருப்பி வதக்க போகிறதில்ல. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் பெருங்காயம் போட்டுட்டு கொஞ்சோண்டு தேங்காய் வந்து இவ்வளோண்டு போடுறதுனால ஒன்றுமே தப்பே கிடையாது. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான். அது போக உப்பு, புளி இதையும் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் இது நல்லா அரைச்சிருங்க. அந்த துவையல் நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து எண்ணெய் போட்டு, கடுகு போட்டு, கருவேப்பிலை போட்டு அது மேலே நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னா நெல்லிக்காய் துவையல் ரெடி. அதே மாதிரி இது வந்து நீங்கள் சூடாக சாதத்தோட சும்மா சாதத்தோட பெரட்டி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு காய் இருந்தாலே போதும். அப்படி நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு சாதம் உள்ளே போகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த ரெசிபி வந்து பூண்டு ரசம். பூண்டு ரசம் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் அபவுட் 10 பல்லு பூண்டு வச்சுருக்கேன். நல்லா இடிச்சுக்கோங்க. நல்லா இடிச்சிட்டு மிக்சிலெலாம் ஓட்டாதீங்க. இந்த மாதிரி வச்சுருப்பீங்க எப்படியும் எல்லோரும். அதில் நல்லா இடிச்சுக்கோங்க. மிளகும் சீரகமும் வந்து இதுக்கு அளவு கிடையாது. நீங்கள் வந்து எவ்வளோ பண்ண போகிறீங்களோ நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்து நீங்கள் அது போட்டுக்கலாம். 2ம் ஒரே அளவு எடுங்க. மிளகும் ஒரே அளவு, சீரகமும் ஒரே அளவு. புளி வந்து நீங்கள் கொஞ்சமாக ஊற போட்டு அந்த இதை தண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருந்து ஒரு தக்காளி பழத்தை நல்லா பிழிஞ்சு போட்டு இந்த இடித்து வச்சுருந்த பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் போட்டு அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரசப்பொடி போட்டுக்கோங்க. அதே மாதிரி பெருங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அது வெடிக்கிற வரைக்கும் வச்சுருந்து சில்லி அதாவது இது வத்தலும் கருவேப்பிலையும் போட்டு இந்த ரசத்தை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை கொதிக்க விடாதீங்க. ஆனால் அது கரெக்டாக அந்த பாயிலுக்கு வர்ற வரைக்கும் வச்சுருந்து அதுக்கப்புறம் சட்டியில் வந்து உப்பு, இது மல்லி இலை இதையும் போட்டுட்டு இது நல்லா சுட சாதம் போட்டு இதையும் சூடாக நீங்கள் போட்டு ஒரு பக்கத்தில் வெறும் ஒரு ஆம்லெட் மட்டும் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சும்மா தேவாமிர்தமாக இருக்கும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே.